தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த பயாலஜிக்கு வந்துட்டு ஒரு 6 நாள் லீவ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 6 நாள் லீவை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபிசிக்ஸ்க்கு 2 நாள், கெமிஸ்ட்ரிக்கு 2 நாள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாகவே இதை நீங்கள் 3 நாள் பிரித்து கொடுத்தீங்கன்னா கூட நீங்கள் ஈஸியாக பயாலஜியை கவர் பண்ணிடலாம். ஸோ பிரித்து கொடுக்குற டைமில் நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிங்க. இந்த கொஷின்ஸ் வித் பேஜ் நம்பரோடையே நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 5 சாப்டர் ஃபார் பாட்னியும் அடுத்த 5 சாப்டர் ஜுவாலஜியும் இதில் வந்துட்டு இருக்குது. ஸோ இதுலேயே 2 மார்க்கு 5 மார்க்கு எவ்ரிதிங் இன்க்ளூடட். இங்கேருந்து வந்துட்டு உங்களுக்கு ஜுவாலஜியோட கொஷின் ஸ்டார்ட் ஆகிடும். பிளான்ட் டிஷ்யூ, அப்புறமா இது வந்துட்டு பயோ ஜுவாலஜிலேருந்து 8th சாப்டர், 7th சாப்டர், 6th சாப்டர் அண்ட் ஆல்மோஸ்ட் 5th சாப்டர். இது எல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸை முதல்ல நீங்கள் தரவாக படிக்க ஆரம்பிங்க. பேஜ் நம்பரோடு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சாப்டர் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிற சாப்டர் தான் இதில் நான் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிற சாப்டரில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னு பார்க்குறோம். பாட்னியில் ஃபஸ்ட்டு 5 சாப்டர் எப்போவுமே இம்பார்ட்டன்ட் தான். ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் 8th சாப்டர், 7th சாப்டர், 6th சாப்டர் அண்ட் ஆல்மோஸ்ட் 5th சாப்டர். ஸோ 5th சாப்டர்லேருந்து 8th சாப்டர் வரைக்கும் நமக்கு ஜுவாலஜியில் ஹை இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா உங்களுக்கு படிக்கும் போது உங்கள் சார் சொன்னதை வச்சு நீங்களே ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ப்ளஸ் இதில் 5 மார்க், 2 மார்க், 3 மார்க் எவ்ரிதிங் இன்க்ளூடட் தான். ஃபஸ்ட்டு கேன்த்ரோட்ரோபி, மெலிட்ரோட்ரோபி, ஃபங்க்ஷன் ஆஃப் அந்த டேங்க்கு, நோட் அண்ட் போலன் கிட்டு, அப்புறமா இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். செகண்ட் சாப்டரில் வந்துட்டு நேம் த சயின்டிஸ்ட் ஹூ டிஸ்கவர் மெண்டலிசம், அப்புறம் பிளாக் கிராஸ். இதெல்லாம் 2 மார்க்ஸ் தான் கிட்டத்தட்ட எல்லாமே. ஸோ எல்லா டைப் ஆஃப் கொஷினும் இதில் இருக்குது. நீங்கள் கவர் பண்ண உங்களுக்கு எக்ஸாம் பக்கத்தில் வர பயம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ எந்த கொஷினையும் விடாதீங்க. பக்கத்தில் பேஜ் நம்பரோடு தான் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு புக்கு வச்சுதான் ஸ்வைப் அப் பண்ணிங்கனாலே கிடச்சிரும். இல்லைன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதுதான். ஸோ உங்களுக்கு வேணால் ஃபுல் புக் பேக் கொஷின்ஸ் இந்த சாப்டருக்குள்ளே அப்லோட் பண்ணுங்கன்னா அதுவும் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஒரு பிடிஎஃப்பில் எல்லா புக் பேக் கொஷின்ஸும் ஷார்ட் ஃபார்மோடு இருக்கிற மாதிரி ஒரு பிடிஎஃப் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் எனிதிங். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை எல்லாமே தரவாக பண்ணிடுங்க. இந்த பிடிஎஃப்பையும் உங்களுக்கு டிரைவ் லிங்கில் தரேன். ஸோ எதையுமே வேஸ்ட் பண்ணாமல், டைம் எதையும் வேஸ்ட் பண்ணாமல் உட்காந்து படிங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் உங்களால் படிக்கல, நான் புக் பேக்கே தரவாக பண்ணிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 5 இல்லைனா ஃபஸ்ட்டு 3, லாஸ்ட்டு 3 இந்த மாதிரி இந்த செட்டில் கவர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ தட் உங்களோட ஸ்டடீஸ் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். எக்ஸாமில் கேட்குறவங்களும் அப்படி தான் கேட்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.